எம்கேஆர் நாடகங்களை பார்க்காதீங்க, அவர் இரட்டை அர்த்தம் ஆபாசம் இருக்கிறது. ஆமையா, எம்கேஆர் ஒரு ஆள் பேசாம நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், மற்ற எதுலையுமே ஆபாசம் இல்லையா? நீ எதை கேட்குறேன் மக்களை பார்த்து? இருக்கு, மற்ற நாடகங்களையும் அது இருக்கு இல்லையா? உங்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்றத. ஒரே ஒரு விஷயம், இங்க ஒரு கலைஞன் வளர்ந்து வந்துட்டு ஒரு கலைஞனுடைய வீடியோ அதிகமா வர வர எல்லா விமர்சனங்களும் வரும். இப்ப 50 பப்புன் இருக்காங்கல்ல, 50 பப்புன்ல 51வது பப்புனா இருந்தா எம்கேஆருக்கு இவ்வளவு விமர்சனம் வராது. இவன் எங்க பார்த்தாலும் இத்தனை பேருமே பேசக்கூடிய ஒரு பொருள் ஆயிட்டா எம்கேஆர். எம்கேஆர்னு ஒரு கோமாளி, மக்கள் நடிகர்கள் எத்தனை பேரும் பேசக்கூடிய ஒரு பொருளாயிட்டேன். அப்படின்ற போது இவன்கிட்ட எப்படா குற்றங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு புதுசு புதுசா கிளப்புறது. அதை பார்த்தீங்களா, அங்கே பெட்டி பார்த்தீங்களா, பெட்டிக்காரன் அப்படி சொல்லியிருக்கேன், இந்த தாளக்காரன் அப்படி சொல்லியிருக்கேன். ஐயா, இது கலை, கலையில் அப்படி சொல்கிறான். போய்கிட்டு அவரை போய் விழுத்தாடி போட்டு பாஞ்சுக்கிட்டா இருந்தான். இல்லை, நான் அதை சொல்கிறேன், ஆபாசம் இல்லாதது எங்கேயும் இல்லைங்கய்யா. அப்படி ஆபாசம்ன்றது நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் நல்லா பாருங்க, இரட்டை அர்த்தமாக இருக்கும், ஆனால் சம்பந்தம் இல்லாமல் அந்த சொல்லுகளாக இருக்கும். சாப்பிட்டு போடான்றது ஆபாசமா? கிருதியா கிருதியா கிருதியான்ட்டுவேன், அது ஆபாசமா? ஓட்டிரு தொங்காஸ் அப்படின்ட்டு. இல்லை, அதான் சொல்லுவீங்க எங்க கப்ளிங் வெளியே அன்னைக்கு அப்படின்னு, அதெல்லாம் சொல்லும் பொழுது அதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படி.